அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிறது ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி. 1 கிலோ அரிசி, 1.5 கிலோ சிக்கனு. இப்போ ஒரு 70% வேகிற மாதிரியா சாப்பாடு எடுத்துக்கிறேன்னு. வேர்க்கடலையை நல்லா பொன் நிறத்தில் வறுத்துக்கணும். இதுக்கு தேவையான 3 பொருள் எடுத்துக்குருவோம். கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம். இந்த பொருள் நம்ம வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து பொடி பண்ணி மசாலாவை ரெடி பண்ணணும். வேர்க்கடலை வறுத்தாச்சு. இப்போ இந்த 3 பொருளையும் நல்லா பொன் நிறத்தில் வறுத்துக்கணும். அதுக்குள்ளே கடலையை உடைச்சி தனித்தனியாக தோல் தனியாக பயிர் தனியாக எடுத்துடணும். ஒரு கையளவுக்கு முந்திரி பருப்பை நல்லா போட்டு வறுத்து அதையும் சேர்த்துடணும். மொத்தம் இந்த 5 பொருளையும் மசாலா அதில் சேர்க்குறோம். நம்ம பிரியாணியோட இந்த மசாலா சேர்க்கணும். மிக்சியில் மாற்றி வச்சுக்கிடுவோம். இப்போ அதுக்குள்ளே எண்ணெயை ஊற்றி நல்லா மெல்லிசாக வெங்காயத்தை கட் பண்ணி பொரித்து எடுத்துக்கிடுவோம். நல்லா உதிரியாக உடச்சி விட்டு எண்ணெயில் போடுங்க. அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது, நல்லா கோல்டு கலரில் வரும். இந்த மாதிரி உதிரியை உடச்சி இந்த வெங்காயத்தை போடுங்க. தனியாக எடுத்து நல்லா பொண்ணு இடத்துல வந்தோன்னா தனியாக எடுத்து அப்படியே ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே இதை பவுட்ரு பண்ணிக்கிடுவோம். மிக்சியில் உள்ளதை இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் ஆயிடுச்சு. இதை அப்படியே உடச்சி உதிரியாக ஆக்கி விட்ருங்க. அப்போ தான் மொறுன்னு இருக்கும். பிரியாணியில் சேர்க்கும்போது அதுக்குள்ளே தயிர் வெங்காயம் நம்ம பண்ணிக்கிறோம். வாங்க, தயிர், வெங்காயம், பொடிசாக கட் பண்ண கேரட்டு, பொடிசாக கட் பண்ண வெள்ளரிக்காய், பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகா, பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, தேவையான உப்பை போட்டு நல்லா கலந்து இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். ஒரு கையளவு முந்திரியா நல்லா எண்ணெயில் வறுத்து கோல்டு கலரில் எடுத்து வச்சுக்கோங்க. இது இஞ்சி பூண்டு அடுத்து பேஸ்ட்டாக மையாக அரைச்சி மிக்சியில் எடுத்து மையாக அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி விடாமல் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாயை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறங்க. 2 கட் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி அந்த மசாலா, பயிறு முந்திரி மசாலா, முந்திரி பொரிச்ச முந்திரி, தயிர், தேவையான தயிர், பொரிச்ச வெங்காயம் பாதி அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்குங்க. பாதியை வச்சுக்கணுங்க. நல்லா ஒரே பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. பொரிச்ச எண்ணெய் இருக்கும்ல, வெங்காயம் பொரிச்ச எண்ணெய் யூஸ் பண்ணணும். 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விடுங்க. தேவையான உப்பு போட்டுக்கிறோங்க. இதை ஒரே இதில் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் இதில் மஞ்சப்பொடி சேர்க்கணும், எண்ணெய் சேர்க்கணும். பொரிச்ச அந்த வெங்காயம் பொரிச்ச எண்ணெயை நம்ம சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிட்டோம். அலசிட்டு வந்தாச்சு. க்ளீன் பண்ண சிக்கனு கொஞ்சம் பெரிய பீஸாக போடணும். சின்ன பீஸு போடக்கூடாது, கொஞ்சம் பெருசாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து ஒரே மட்டமாக சமப்படுத்தி வைக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் சென்று சாப்பாடு ரெடியாக இருக்கும். நம்மளுக்கு 70% சதவீதம் அளவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடணும். இதில் கொஞ்சம் நெய் விடணும். நெய் விட்டால் நல்லா இன்னும் வாசனையாக இருக்கும். சாப்பிடும்போது கிரேவி அவ்வளோ பிரியாணியும் கலந்து சாப்பிடும்போது நல்லதாக இருக்கும். இப்போ 3 ஸ்டெப்பாக சாப்பாடு எடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஒரு இது போட்டு பொரிச்ச வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, ஜஃப்ரான் போட்டு மறு அதுக்கு மேலே ஒரு லேயரு, அதுக்கு மேலே ஒரு லேயர், மொத்தம் 3 லேயர் நம்ம பண்ணுறோம். 3 லேயரு இதே மெத்தடில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நெய் மேலே விடுறோம். நெய் எதுக்கு விட்றோம்னா சாப்பாடு ஒன்றோட ஒன்று சேராமல் அந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நெய் விடுறோம். தம்மு போட்டுருவோம்.
தோசை சட்டி வச்சு மேலே வச்சு நல்லா தண்ணி வெயிட்டாக தூக்கி வச்சுருங்க. முடிஞ்சிச்சு. இப்போ உடச்சி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பிரியாணி வேறு லெவலில் தான் இருக்குது. நீங்கள் நியூ இயருக்கு செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும். எல்லோரும் மறந்துடாமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், திட்டாமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம்.